நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. நவராத்திரி நன்னாளில் 8ஆம் நாளான இன்று வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்கின்ற பிரசித்தமான தமிழ் கீர்த்தனை அனுபவிப்போம். இது மகாகவி திரு பாரதியார் அவர்கள் அருளி செய்த பாடல். இதில் சரஸ்வதி தேவி எதெல்லாம் இருக்கா, சரஸ்வதி தேவி எதெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறா, எப்பேற்பட்ட ரூபமாக இருக்கா அப்படிங்கிறத இந்த பாடலில் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறாராம் மகாகவி பாரதி. தேவி பாகவதத்தில் சொல்லப்படுறது, சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சங்கிறது ஒன்று பட்டுவிட்டா மறதிங்கிறதே இருக்காதாம். மறதிங்கிறது துளி கூட மறதிங்கிறதே இருக்காதாம். அந்த சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சம் பட்டாலே, அந்த சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சம் பட்டாலே ஒரு அபுத்தன், அதாவது முட்டாள் கூட பெரிய ஞானியா, பிரம்மஜானியா, பெரிய கவியா மாறிடுவாளாம். அந்த சரஸ்வதி தேவியினுடைய கட்டாட்சங்கிறது, அனுகிரகங்கிறது. அதுக்கு தானே எல்லாரும் விஜயதசமி அன்று முதல்ல பாடம் எழுத தொடங்கிறது. இப்போவும் என்ன பெரிய வயதானாலுமே அந்த வித்யாரம்பம்ங்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அது அப்படின்னு கேட்டால், சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பெறறதுக்காக தான். அந்த சரஸ்வதி தேவி தான் சகல கலைகளுக்குமே புகலிடமாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு தான் கலைமகள்னே பேர். அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி வெள்ளை தாமரையில் இருக்காளாம். அவள் தான் யா குந்தேது துஷாரஹார தவளா, யா சுப்ர ஹஸ்தாவிருதா, யா வீணா வர தண்ட மண்டிதகரா, யா ஸ்வேத பத்மாசனா. ஸ்வேதம்னா வெள்ளை நிறம், ஸ்வேத பத்மம் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தாமரையில் அவள் தான் வீற்றிருக்காளாம். 2 கைகளிலும் வீணையை வைத்து கொண்டிருக்காளாம். ஒரு கையில் புஸ்தகம் வைத்து கொண்டிருக்காளாம், மற்றொரு கையில் ஜபமாலை வைத்து கொண்டிருக்காளாம். அப்பேற்பட்டவள் சகல கலைகளுக்கும் புகலிடமாக இருக்கிறதுனால தான் சகல கலாவள்ளி, கலைவாணி, கலைமகள், சரஸ்வதி, சரசவாணி, சாரதா, ஸ்ரீவித்யா, ஷியாமளா இப்படியெல்லாம் பலவேறு பெயர்கள் ஏற்படுறது அந்த சரஸ்வதி தேவிக்கு. அப்பேற்பட்ட அந்த சரஸ்வதி தேவி வீணை செய்யும் ஒளியில் அவள்தான் இருக்காளாம். முனிவர்களுடைய நிஷ்கலங்கமான வார்த்தைகளில், அவர்களுடைய கருணை புரிந்த வார்த்தைகளுடைய சாரமா அவள்தான் இருக்காளாம், பொருளாகவும் அவள்தான் இருக்காளாம். மாத தீங்குற பாட்டில் இருப்பாள். பெண்களினுடைய அழகான அமிர்தமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குரல்ல அவள்தான் இருக்காளாம். மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். குழந்தை மழலை சொல் பேசும் இல்லையா? குழந்தைகளுடைய மழலை சொல்லுக்கு எதுதான் ஈடாகும்? அது மழலையில் அம்மா அப்பான்னு சொன்னால் கூட ஸ்பஷ்டம் பார்க்க முடியாது. அந்த மழலை சொல் எவ்வளவு அழகான சொல். அந்த சொல்லிலையும் இவள் தான் சஞ்சாரம் பண்ணுறாளாம். கீதம் பாடும் குயிலின் குரலை, குக்கு குக்கு குக்குன்னு கூவக்கூடிய அந்த குயிலினுடைய குரல்லையும் அவள் தான் இருக்காளாம். அந்த கிளியினுடைய நாவிலும் அவள் தான் இருக்காளாம். அந்த தேவியினுடைய கட்டாட்சம் பெறணுட்டும்னு இந்த பாடலை அனுபவிப்போம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவேறுபாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலருள்ள திருப்பால், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலருள்ள திருப்பால், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்த, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்த, உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்த, ஓதும் வேதத்தில்
உள் நின்றொளிர்வாள் ஓதும் வேதத்தில் உள் நின்றொளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்தூட்பொருளவாள் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள் மாதத்தீங்குற பாட்டிலிருப்பாள் மாதத்தீங்குற பாட்டிலிருப்பாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள் கோதகல்ற தொழிலுடைதாகி குலவு சித்திரும் கோபுரம் கோயில் இதனை தின் எழிலிடையூற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் இதனை தின் எழிலிடையூற்றாள் இன்பமே வடிவாகிட பெற்றாள் வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள் வீணை செய்யும் ஒளியிலிருப்பாள்